Dear students, so now we are going to discuss the topic stable and unstable equilibrium of charged particles. So here we have two charges plus and plus q. Those two charges are fixed. So now if we place a positive charge in between these two charges along this line, அது ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளான்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ டெஃபினட்டாக அக்கார்டிங் டு கூலும் ஃபோர்ஸ் இந்த ப்ளஸ் கியூவும் இந்த டைரெக்ஷனில் ரிப்பல் பண்ணுவாங்க. ஸோ ரைட் சைடில் இருக்க ப்ளஸ் கியூவும் இந்த டைரெக்ஷனில் ரிப்பல் பண்ணுவாங்க, ரைட்? தென் இஃப் யூ டிஸ்பிளேஸ் அ பார்ட்டிக்கல் டுவர்ட்ஸ் ரைட் சைட், தட் இஸ் இந்த ப்ளஸ் கியூவை இப்போ நம்ம இந்த பொசிஷனில் டிஸ்பிளேஸ் பண்ணாலும் அகெயின் இந்த பார்ட்டிக்கிள் இந்த பொசிஷன்லேயே வந்துடும். எப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த ப்ளஸ் கியூ இவங்கள ரிப்பல் பண்ணுவாங்க டுவர்ட்ஸ் லெஃப்ட், ரைட்? டுவர்ட்ஸ் லெஃப்ட். ஸோ லெஃப்ட்டுங்கிற ஃபோர்ஸை நம்ம F1ன்னு எடுத்துக்கலாம். இந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கிள் அவங்கள டுவர்ட்ஸ் ரைட் ரிப்பல் பண்ணுவாங்க, அதை F2ன்னு எடுத்துக்கலாம். பட் இங்கே இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை எக்ஸ் டேக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் திஸ் லெஃப்ட் சார்ஜ் எக்ஸ் டேஷ் வந்துட்டு அதிகம் தானே, தட் இஸ் எக்ஸ் டேஷ் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ், ரைட்? அப்போது டிஸ்டன்ஸ் அதிகமாக தான் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ F2 இஸ் லெஸ் தேன் F1. அப்போ டெஃபினட்டாக இந்த F1 ஃபோர்ஸ் தான் வின் பண்ணும். ஸோ அகெயின் இந்த ப்ளஸ் கியூ என்னவாயிடும், இந்த சென்டர் பொசிஷனுக்கே வந்துடும். ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணாலும் அகெயின் இந்த பார்ட்டிக்கிள் சென்டர் பொசிஷன்லேயே வந்துடும். ஸோ லைன் ஜாயினிங்கில் அதை ஸ்டேபிள் பொசிஷன் அப்படின்னு ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பாசிட்டிவ் பார்ட்டிக்கிளில் ரெண்டு பாசிட்டிவ் பார்ட்டிக்கிளுக்கு சென்டரில் வச்சோம் அப்படின்னா அது ஸ்டேபிளாக இருக்கும். டிஸ்பிளேஸ் பண்ணாலும் அகெயின் அது சென்டர் பொசிஷன்லேயே வந்துடும். ஸோ என்ன கன்க்ளூட் பண்ணலாம், ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் அலாங் the line, right? along the horizontal line கூட சொல்லலாம். okay, along the line. okay, so இப்போ ஹரிசாண்டலில் டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா சென்டர் பொசிஷனுக்கு வராங்க. இப்போ வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்ப்போம். அதே மாதிரி ப்ளஸ் கியூ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த பாசிட்டிவ் பார்ட்டிக்கிளில் நான் வெர்டிக்கல் டைரெக்ஷனில் கொஞ்சம் மூவ் பண்ணுறேன் along this line, that is vertical. okay, along the vertical line நான் மூவ் பண்ணுறேன். இப்போ இவங்களோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், இந்த டைரெக்ஷனில் அதே நேமில் வச்சுக்கலாம் F2. இவங்களோட ஃபோர்ஸும் இந்த டைரெக்ஷனில் ரிப்பல் ஆகும், ரைட்? F1. ஸோ ரிசல்டன்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னா சென்டரில் இருக்கும் எக்ஸாக்டாக அக்கார்டிங் parallelogram addition. ஸோ இமேஜின் திஸ் இஸ் a B vector and this is A vector. definitely the resultant center direction la irukum if the vectors are equal, right? okay, அப்போ இந்த q-வை நம்ம vertical லைட்டாக டிஸ்பிளேஸ் பண்ணோம்னா இந்த q அப்படியே ரிப்பல் ஆகி இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணிடுவாங்க. it won't come to the original position. okay, ஸோ இதில் கன்க்ளூஷன் என்ன எழுதலாம், unstable equilibrium along vertical displacement or in vertical displacement எழுதலாம். in vertical displacement. clear? okay, next case negative charge place பண்ணலாம். plus q. if I place a minus charge between these two charges, so in this case although these two charges are fixed, okay, இந்த நெகட்டிவ் சார்ஜை இந்த சார்ஜ் அட்ராக்ட் பண்ணுவாங்க F1 அப்படிங்கிற ஃபோர்ஸில், இந்த சார்ஜும் அட்ராக்ட் பண்ணுவாங்க F2ங்கிற ஃபோர்ஸில். ஓகே, in this case if we displace this minus q to this point, நம்ம லைட்டாக டிஸ்பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இமீடியட்டாக இந்த மைனஸ் என்ன ஆகிடும்னா இந்த பாசிட்டிவோட போய் அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் அந்த ரைட் சைடில் உள்ள ப்ளஸ் கியூக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி.
ஸோ அகெயின் ஒரு கண்டிஷன் எடுத்துக்கலாம். இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இது எக்ஸ் டேஷ். ஸோ எக்ஸ் டேஷ் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ். ஸோ F2 இஸ் லெஸ் தேன் F1. அப்போ F1 கம்பேர்ட் டு F2 கிரேட்டர். ஸோ அவங்க சைடு வின் பண்ணிவிடுவாங்க. அப்போது அட்ராக்ஷன் இந்த சைடு இருக்கும். ஓகே, அப்போ திருப்பி இவங்க சென்டர் பொசிஷனுக்கு வரவே முடியாது. லாஸ்ட் கேஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். லாஸ்ட் கேஸில் என்ன பார்த்தோம், ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் வந்து அலாங் த லைனில் இருந்தது. பட் இப்போது அந்த லைனில் ஸ்டேபிள் கிடையாது. ஸோ அன்ஸ்டேபிள். ஓகே, அன்ஸ்டேபிள் அலாங் த லைன் ஜாயினிங். என்ன கேஸில், நெகட்டிவ் கேஸ். ஓகே, ஹரிசாண்டல் அலாங் த லைன் ஜாயினிங் நான் மீன் பண்ணுறது ஹரிசாண்டல். ஓகே, செகண்ட் கேஸ் இப்போ என்ன பண்ண போகிறோம், வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ப்ளஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே ஃபிக்ஸ்டு. இப்போது சார்ஜை நம்ம வெர்டிக்கலில் மூவ் பண்ணுறோம், வெர்டிக்கல் லைனில் மூவ் பண்ணுறோம். ஸோ நம்ம இங்கே ஒரு -q. ஓகே, அலாங் திஸ் லைன், அலாங் திஸ் வெர்டிக்கல் லைன். ஸோ டெஃபினட்டாக திஸ் +q, லெஃப்ட் சைடில் இருக்க +q இந்த சார்ஜ் அட்ராக்ட் பண்ண நினைப்பாங்க டியூ டு கூலும் ஃபோர்ஸ். அதே மாதிரி ரைட் சைட்லேயும் அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும், F1. ஸோ ரிசல்டன்ட் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆவாங்க, இந்த டைரெக்ஷனில் வரும். அப்போது இந்த டைரெக்ஷனில் வந்து சென்ட்ரலில் அவங்க ஸ்டேபிள் பொசிஷனுக்கு வந்துடுவாங்க. If you displace the -q in vertical line, again the charge will come back to the original position. Okay, ஸோ லாஸ்ட் கேஸ்க்கு அப்படியே இந்த கேஸ்லேயும் லாஸ்ட் கேஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கும். லாஸ்ட் கேஸில் என்ன இருந்தது, when we place a ப்ளஸ் சார்ஜ் vertical டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் அன்ஸ்டேபிளாக இருந்தாங்க. நவ் இன் கேஸ் ஆஃப் நெகட்டிவ் verticalல ஸ்டேபிள் பொசிஷன். ஸோ ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் இன் vertical displacement. Okay, thank you.